இப்போ பாருங்கள், நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு தான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோங்க. வாங்க மீன் குழம்பு செய்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி பூண்டு கொஞ்சம், வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. தக்காளி ஒன்று இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இந்த டைம் பாருங்கள், சோம்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கசகசா கொஞ்சோண்டு சேர்த்திக்கலாம். ஏலக்காய் ஒரு 2 சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த சைஸுக்கு வந்து நான் புளியை ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஊறட்டும். நம்ம அது கூடயும் நம்ம வணக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, சீரகம், சோம்பு, கசகசா, தக்காளி கூட இது கூட திருகின தேங்காய் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க நைஸாக. இப்போ பாருங்கள், ஒரு வானல் நல்லா காஞ்ச உடனே ஒரு தேவையான அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் சரிங்க, இல்லை கடலை எண்ணெய், கோல்டு வினர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. காஞ்ச உடனே வெந்தயம் ஒரு 4 போட்டுக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பாருங்கள், வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. கருக விட்றாதீங்க. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு 7-8 பல் பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பூண்டு பல் சேர்த்து வச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பெரிய வெங்காயமும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இது கூட 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வணங்கினவுடனே பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை தண்ணியும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நம்ம ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டு வணக்கியிருக்கோங்க. இதில் 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா புளி நம்ம சேர்த்துறதுனால தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வணக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வணங்கக்குள்ளே கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பாருங்கள் கொஞ்சம் அரைகுறையாக உடஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தூள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம வீட்டிலேயே அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சும்மா கொஞ்சம் நான் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்குங்க. இந்த தூளில் இருக்க பச்சை வடை போயிடும். வெங்காயம், தக்காளி எல்லாம் நீங்கள் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. இது நல்லா உடச்சி விட்டுக்குங்க. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கிட்டுங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா புளிக்கரைசல் என்ன சேர்க்கணும். இது இப்போ நல்லா ஒரு கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சல் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி வச்சுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. ஏன்னா நம்ம இதை நல்லா 2-3 கொதிச்சாட்டி மீன் போடுவோங்க. அந்த மீனில் இருக்கிற தண்ணி எல்லாம் இறங்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு இந்த மாதிரி கொதிக்குது. கொதிக்கக்குள்ளே நம்ம பாருங்கள் கழுவி வச்சுருக்க மீனுங்களை சேர்த்துக்கலாங்க. குழம்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்படி மீனை வந்து எல்லா பக்கமும் போடுங்க. ஒரே இடத்துலையே போட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், மீன் இதில் சேர்த்திட்டேங்க. நல்லா ஒரு கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், மீன் எல்லாம் போட்டு ஒரு கிண்டி விட்டாச்சுங்க. இதை நல்லா நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். வேகமாக வைங்க. ஒரு கொதி வந்தவுடனே அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாங்க ஒரு 10 மினிட்ஸு.
இப்போ பாருங்கள் நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்க போகிற டைமில் இப்படி கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்குங்க. இறக்கிட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடியே வையுங்க. குழம்பு இது 2 நாள் இருந்தாலும் கெட்டு போகாதீங்க. மீன் குழம்பு மட்டும் பழசாக தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.